தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆஃபீஸ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் குழம்பும் கீரை பொரியலும். இந்த வெண்டைக்காய் குழம்பு சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கு, சாதத்துக்குமே, லஞ்சுக்குமே ஒரே குழம்பா நம்ம வச்சுக்கலாங்க. காலையில் வேலைக்கு போகிறவங்க அவசரத்துக்கு ஒரே குழம்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வெண்டைக்காய் குழம்புக்கு வெங்காயம், நம்ம தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ அதில் வெண்டைக்காய் சேர்த்து இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம். இப்போ வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் வெந்தயம், சிறிய ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ அதிலே நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வர தக்காளி எல்லாம் நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ இதே நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இதில் நான் வெண்டைக்காயும் சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய் எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ அதில் லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளியை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கரைச்சி எடுத்து ஊற்றிக்கிறேன். மசாலா புளி எல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில். அருமையான வெண்டைக்காய் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் கூட தோசை கூட தொட்டு சாப்பிட்லாங்க. அருமையான இருக்குங்க குழம்பு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கு. இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்துட்டு அதில் நான் வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அரைக்கீரை நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். அரைக்கீரை கடைஞ்சாலும் நல்லாயிருக்கு. இன்றைக்கி நான் பொரியல் பண்ணுறேன். நல்லா புளிக்குழம்புக்கு நல்லா கீரை பொரியல் வச்சா நல்லாவே இருக்குங்க சைடிஷாக. இப்போ கீரையை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கீரை பொரியலும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இறக்க போகும்போது ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்து இறக்கிக்கிறலாம். அருமையான சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். வெண்டைக்காய் குழம்பும் கீரை பொரியல் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இது வெண்டைக்காய் குழம்பு சப்பாத்தி, தோசைக்கு, லஞ்சுக்குமே மேட்ச் ஆகுங்க. இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்க டக்குன்னு கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.